மாறாதவர் ராஜா
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாளை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா உங்களை ஆராதிக்கும்படி எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உண்மையோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவட்டுமாய் நீரே ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினாங்க அப்பா. இந்த நாள் உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவ
அப்பா அந்த மாலை வேலையில எபினேசரை எங்களை இதுவரை நடத்தினவரை உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமாகவே உமக்கு செலுத்துகிறோம். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய நல்ல பிரசன்னம் நிரப்பற்று பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி எபினேசரின் அபிஷேகம் அப்பா இந்த வேலையில கடந்து வருவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீ நிரப்புவதாக சிந்தை ஆத்துமா சரீரங்களை நிரப்புவீராய். ஓ மகிமையால மூடுவீராய். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடையும் உடைவதாக, எல்லா தடையும் உடைவதாக, விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பட்டும், சபையை நிரப்பட்டும். எங்கள் பட்டணத்து மேல் உங்களுடைய ஆவியானுடைய கிரைகள் கடந்து வருவதாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த நல்ல ஒரு கரவை கொடுங்கப்பா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. நல்லவர். தொடர்ந்து இந்த மாலை வேளையில தேவனோட கரம் நம்மளை நடத்துவதாக. ஆமென்.
தொடர்ந்து நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் அற்புதங்களை இன்றைக்கு நம்ம மீண்டுமாய் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ச்சியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ ஒரு மகிமை உள்ளது என்று நாம் தியானிப்பது மட்டும் இல்லை, அதை நம் லைஃப்பில் நம் வாழ்க்கையில் அனுபவிப்பது மிக முக்கியம். ஆமென். இந்த நாளில் கூட தொடர்ந்து நம்ம அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம அடைந்து கொள்வோம். ரிசீவ் இஸ் பவர், அவருடைய வல்லமை. அதான் பவுல் கேட்குறாரு, ஆண்டவரை உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த நாளை தொடர்ந்து நம்மளை நிரப்பட்டும், நம்மளை நடத்துவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தொடர்ந்து நாம் பார்ப்போமாண்டால் கடந்த 2-3 வாரம் முன்பதாக நம்ம உயிர்த்தெழுதல் ஞாயிறை கொண்டாடினோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக இன்னும் அடுத்த 50வது நாள் ஒரு பெரிய ஒரு பண்டிகை. அல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தின் பண்டிகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை இந்த பூமியில் ஊற்றப்பட்ட ஒரு நாள். ஆமென். ஸோ ஆண்டவராக இயேசு அந்த பூமியில் உலாவின 40 நாள், அந்த 40 நாளும் அவருடைய மகத்துவங்களை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை அங்கே இருந்த சீஷர்கள் மற்றும் அவரோடு இணைந்திருந்தவர்கள் மற்றும் எருசலேமில் இருந்த யாவரும் அநேகர் அவரை கண்டார்கள், அவரை பார்த்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுத வல்லமை உள்ளவர் என்று அறிந்தார்கள். ஆமென். அதை தொடர்ந்து நம்ம அதை தியானிப்போம். வாசிங்க அந்த பகுதிகளை வேதத்தில். இன்றைக்கும் நம்ம அதை நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். We need to believe in his resurrection. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் டைட்டில் We need to believe in his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு அவர் மரித்த பிற்பாடு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அநேகர் இடத்துல காட்சி அளித்தார். அந்த சம்பவங்கள் இன்றைக்கு வாசி எடுத்துக்கொள்ள. என்னோட மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையும். 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையும் நம்ம அதை தியானிக்க போய் எடுத்துக்கிட்டீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இப்பொழுது நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 9லிருந்து 19 வரையும் நம்ம வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவளிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்திகையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் நம்மளுடைய இருதயத்தில் பேசும்படியாய் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து நமக்குள்ள இன்னொரு அடுத்த நிலையான ஒரு விசுவாசம் உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய மகிமையான வல்லமையின் பிரசனம் நம்மளை நிரப்பும்படியாய் அப்படியே கண்கள் மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. ஓ நன்றி தகப்பனே, வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலேருந்து எங்களோட பேசுங்க. இந்த பகுதியிலேருந்து உங்களுடைய விலையேற பெற்ற உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே என் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் தொடுவதாக, உங்கள் மகிமை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களுடைய கண்களை திறப்பட்டும், எங்களுடைய மனக்கண்களை திறக்கட்டும். எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பணியை நாங்கள் அறிந்து கொண்டு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையில் நாங்கள் அசைபாட, உங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு, உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கு எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதியில் நம்ம தியானிக்கும் போது ஒன்றாவது விஷயம், the disciple did not believe Jesus as risen. சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தாள் என்று நம்பவில்லை. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் ஒரு சிலர் இடத்துல காட்டினார். இங்கே முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆனாலும் இந்த சீஷர்கள் குறிப்பாக இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோட வாழ்ந்தவர்கள், இயேசுவோடைய ஒவ்வொரு நாளும் பயணித்தவர்கள், ஏறக்குறைய 3.5 வருஷம் இயேசு கூட பயணித்த இந்த சீஷர்கள் அதை நம்பவில்லை. The people, the disciples who has traveled together, eat together, sleep together, have fun together, have seen the miracles. But அவர்கள் இதெல்லாம் பார்த்து கூட இயேசு மரித்தோலிருந்து உயிர் தெழுந்தாள் என்று அதை நம்பலை. ஒரு அவிசுவாசம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, ஒரு அவநம்பிக்கை அவர்களை சூழ்ந்து கொண்டது. But the disciple couldn't believe the resurrection. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. சீஷர்கள் கூட இருந்தவர்கள், அவரை நன்கு அறிந்திருந்தவர்கள், அவர்களோடு பேசியிருக்கிறார். நான் பாவத்துக்கு நின்று நான் இந்த உலகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் பாடுகளை அனுபவிப்பேன், ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து நான் வருவேன் சொன்ன வார்த்தைகளை அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் போனது. The disciple couldn't believe. இயேசுவை நான் பார்த்தோம். அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். மரியா மெக்டலினா 7 பிசாசுகளை துரத்தின ஒரு பெண்மணி, அவங்க போகிறாங்க. 1வது வசனத்தில் நீங்கள் கவனித்தீங்களா? When the Sabbath was over, Mary Magdalene, Mary the mother of James, Salome bought spices so that they might go to anoint Jesus' body. இயேசுடைய சரீரத்தை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அதிகாலையில் அந்த சபத் நாள்ல போறாங்க. போகும்போது அங்கே கல்லறையில் பார்த்தா இயேசு அங்கே காணவில்லை. அல்லேலூயா. கல்லை நவுத்துறதுக்கு ஆளை தேடுறாங்க. யாரை பார்க்கறது, எப்படி அந்த கல்லை நவுத்துகிறது, கல்லறையின் கல்லை எப்படி நவுத்துகிறது என்று. அந்த வேலையே இல்லை அவங்களுக்கு. அங்கே போனோன்னே கல் நவுத்தி கிடக்கு. உள்ளே போய் பார்க்குறாங்க, கல்லையில் இயேசு அங்கே இல்லை. அவங்க நினைத்தாங்க இயேசு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, யாரோ ஒழித்து வைத்துட்டாங்க இயேசுடைய சரீரத்திரண்டு. இங்கே 9வது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் அவங்க பக்கத்தில் வந்து அருகில் நிற்கிற. வாசிக்கும் அந்த வசனத்தை, 9வது வசனத்தை. ஆஹா, ஆஹா, வாசிங்க. ஆஹா, அறிவித்தார். நம்பவில்லை. அங்கே 11வது வசனத்தில் கவனிக்கணும். When they heard that Jesus was alive and that she had seen him, நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. They did not believe it. மார்க் எழுதுறாரு, அவங்க நம்பல. ஏன்னா மார்க் ஒரு சீஷர் தானே, அவங்க கூட தானே இருந்தாரு. நம்பல, அங்க நம்பல. அந்த மரியா மேக்டலினா வந்து சொல்றாங்க,
நான் இயேசுவை பார்த்தேன், அவர் உயிரோடு எழுந்துட்டார், நம்பவில்லை. பிற்பாடு ஆண்டவர் அடுத்த அங்கே இருந்து எமாவோஸ் பட்டணத்துக்கு ஒரு பயணிக்கிறார். கடந்த ஒரு 2 வாரம் முன்னுக்கு அந்த செய்தியை பார்த்தோம். எமாவோஸ் பட்டணத்துக்கு அவங்க போகிறாங்க. எருசலேம் வந்து நடந்து போகும்போது திடீரென்று ஆண்டவர் அங்கே அவர்கள் மத்தியில் வெளிப்பட்டு, அங்கே எமாவோஸ் பட்டணத்துக்கு போகிற அந்த 2 சீஷர்கள் மத்தியில் வெளிப்பட்டு, அதுவும் இங்கே மார்க் எழுதுகிறார். அதையும் ரிமைண்ட் பண்ணுறாரு. மார்க் சொல்கிறாரு, இவங்களும் போய் சொல்கிறாங்க. வாசிங்க அதை 12ஆவதா. ஆஃப்டர்வர்ட், அதன் பின்பே அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகும்போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதையும் அவங்க நம்பல. பட் they still not believe. அதையும் அவர்கள் நம்பவில்லை. 2 சாட்சிகள் கொடுத்தும் இயேசு கூட பயணித்த சீஷர்களால் நம்ப முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ பயணம் ஒரு விசுவாச பயணம், ஒரு அற்புதமான ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு நம்ம இடத்துல ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை நம்பி நாம் பயணிக்கிறது ஆண்டவர் அதிகமாய் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிறார். அதை நீங்களும் நானும் இன்காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த நம்பிக்கையில் நாம் பெருக வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு காண்டிக்கு நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆனாலும் இன்னமும் இயேசு உயிரோடு எழுந்தான்னு நம்பாமல் இருக்கலாம். இயேசு என் கூட இருக்கிறார் என்று நம்பாமல் இருக்கலாம். கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை நம்மகிட்ட பேசியிருப்பார். அது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தோடு நம்ம இந்த லைஃப்பை வாழ்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அதை அதிகமாக அதில் துக்கம் அடைகிற தேவனாக இருக்கிறார். when you follow him you must trust him. அவரை பின்பற்றும் போது நீ அவரை நம்ப வேண்டும். அவரை ஃபாலோ பண்ணுற யாவரும், அவருக்காக அவர் பின்னே செல்கிற யாவரும் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மளை கைவிடாத தேவனை விசுவாசிக்க வேண்டும். You expect that. அதுக்கு அவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். Hallelujah. The disciples did not believe that Jesus has risen from the dead. அவர் மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார் என்று அவர்கள் நம்பவில்லை. நான் நம்புகிறேன் இப்படி இருந்திருக்கலாம். அந்த இயேசு 3 நாள் கழித்து தானே அவர் உயிரோடு எழுந்தார். அப்போ இயேசுவை கொண்டு கல்லறை வைக்கிற வரைக்கும் அவங்க பார்த்தாங்க. when the resurrection was delayed, அந்த 3 நாள் உயிர் தெழுதல் தாமதமானனால ஒருக்கா நம்பாம போயிட்டாங்களா? ஒருக்கா அவங்க நினைத்திருக்கலாம் இயேசு உடனே அவர் உயிரோடு வந்திருப்பார், உடனே அவர் சிலுவையிலிருந்து அவர் ஒரு மறுரூபம் எடுத்திருப்பார், உடனே கல்லறையில் போட்ட அந்த சமூகமே ஒரு மறுரூபம் எடுத்திருப்பார், அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவங்க நினைத்திருக்கலாம். ஆனாலும் அது நடக்கவில்லை. ஆஃப்டர் 3 days 3 நாட்கள் இதுதான் அங்கே இந்த உயிர் தெழுதல் நடக்கிறது. ஆகையில ஒருக்கா இந்த ஒரு சம்பவம் அவர்களை நம்ப விடாம தடை செய்திருக்கலாம். அல்லேலூயா. மேரி சொல்றாங்க அவங்களால நம்ப முடியல. எப்படி இது, நாங்க தான் அவருடைய சீஷர், எங்களுக்குள்ளே அவர் வெளிப்பட்டிருக்கணும். போல எங்ககிட்ட தானே ரகசியங்களை பேசினார், எங்களுக்கு தானே அவர் திருவிருந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மரிக்கிறது முன்பதாக எங்களோட தானே அவர் பேசினார், எங்கிட்ட தானே அந்த ராபோஜன பந்தியில் அவர் எங்களுக்கு வெளிப்பட்டார். அப்பத்தை உடைத்து எங்களுக்கு கொடுத்தார். திராட்சை ரசத்தை அவர் ரத்தம் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்தாலே அவர் எங்கள்கிட்ட வெளிப்பட்டிருக்கணும். அப்படியே ஒரு சந்தேகம் இருக்கு. பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம். யாரை அவர் சந்திக்கணுமோ அவர் அவங்கள சந்திப்பார். சம்டைம் நம்ம கூட இந்த பயணத்தில் சில வேலையில் யோசிப்போம், சில வேலையில் கர்த்தர் ஏன் எனக்கு இது செய்யலை, கர்த்தர் ஏன் இதை எனக்கு செய்யலை என்று. அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். அது அவர் எப்போ எந்த நேரத்தில் எந்த வினாடியில் நமக்கு அதை செய்யணுமோ அந்த வேலையில் அந்த நேரத்தில் அவர் நம்மளுக்கு செய்து கொடுப்பார். ஆனால் நம்மளுடைய கடமை, நம்ம வேலை அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவர் முன்னே நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அவரோட பயணிக்கணும். முதல் காரியம் அவர்கள் நம்பவில்லை. இரண்டாவது விஷயம் அங்கே சொன்ன 14வது வசனத்தில் இயேசு அவர்களுடைய இந்த அவிசுவாசத்தை கொடுத்து கண்டிக்கிறார். அங்கே
ஒரு என்ன சொல்லலாம், Jesus rebuked their lack of faith. கடிந்து கொண்டார். வாசிக்கும் அதை. அதன் பின்பே 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாம போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, அவங்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும், அது மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து இன்னொன்னு வருது, அவங்களுடைய இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொள்கிறார். இந்த கிறிஸ்துவோட பயணிக்கிற லைஃப்ல உங்களுக்கு இந்த விசுவாசத்துல ஒரு குறைவு ஏற்படக்கூடாது. You never be lack in your faith. ரெண்டாவது, you should not stubborn your heart. உன்னுடைய இருதயம் கடினமாக கூடாது. ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறார். ஏன்னா அடுத்தது அவங்களை விசேஷமான ஒரு பயணத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போக போறார். விசேஷமான ஒரு பணிக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போகிறார். They have a great mission to fulfill. இந்த 3 வருஷத்துல கர்த்தர் இவங்களை உருவாக்கிட்டார். இவர்கள் தான் அடுத்தது இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷத்தை அவர்கள் எடுத்து இந்த உலகம்ல போக வேண்டும், சீஷர்களை உண்டு பண்ண வேண்டும். அதனால ஆண்டவர் இங்க ஒரு விஷயத்தை செய்கிறார். அவங்களுடைய இந்த அவிசுவாசத்தை குறித்தும் அவங்களுடைய இருதய கடினத்தை குறித்தும் ஆண்டவர் அங்க கடிந்து கொள்கிறார். இதே சம்பவம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணத்துல ஏற்பட்டது. இதே நிலைமை தான் அந்த எகிப்திலே ஆண்டவர் மோசேயை கொண்டு அங்க வாக்கு கொடுக்கிறார். உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொண்டு போகுவேன் என்று. நம்பாம தான் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தார்கள். நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாலும், எதிர்காலமே இல்லாத நிலைமையில தான் தேவ பிள்ளைகள் இருந்தாங்க. அல்லேலூயா. சாரி. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வாக்கு மாறாதவர். அந்த தேவ பிள்ளைகளை அங்க விடுதலையாக்கும்படியாக மோசே என்ற ஒருவனை எழுப்பினார் கர்த்தர். அல்லேலூயா. மோசே என்று எழுப்பி மறுபடியும் எகிப்துக்கு அனுப்புறார் ஆண்டவர். மோசே அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அந்த பயணத்துல போகும்போது கூட ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்த பிள்ளைகள், தன்னுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், when they are on the journey, அவர்களுடைய பயணத்துல போகும்போது அவங்களுக்குள்ள அவிசுவாசம் உண்டானது, அவங்களுக்குள்ள இருதயம் கடினம் உண்டானது. இதை எபிரியல்ல அந்த எபிரியல் எழுதினவர் இதை ரொம்ப அழகா இதை குறித்து சொல்லுகிறார். ஒரு பயமுடுத்தல் கூட இருக்கும், அது அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தை சொல்றார். எபிரியல் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரியல் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 3ல, எபிரியல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் பாருங்க, அவர் சொல்லுகிற விஷயத்தை எடுத்துங்க. அப்படியே எடுத்து 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். போது ஒரு சில வசனங்கள் நம்ம அதில் வாசிக்கப்படும். 7லேருந்து 9 வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க விஷயத்தை do not harden your heart. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் விஷயம், உங்க இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க. பாருங்க, அங்க இருந்த முக்காவாசி பேர் அந்த வனாந்திரத்திலே இறந்து போனார்கள். கடந்த வாரம் லலிதா அதை குறித்து பேசினாங்க. வில்டர்னஸ், வனாந்திர பயணத்தை குறித்து, வனாந்திரத்தில் ஆண்டவர் உருவாக்குறது குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த வனாந்திரம் என்று சொன்னாலே அது வேதனை, நிந்தைகள், கஷ்டங்கள், பாடுகள், இப்படியாப்பட்ட காரியங்கள். அதன் மத்தியில் எப்படி கர்த்தர் நம்மளை உருவாக்கி அவருக்காய் பிரகாசிக்க வைக்கிறார் என்றதை நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே ஆண்டவர் மறுபடியும் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார், do not harden your heart. பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கிறிஸ்துவ பயணத்தில் போகும்போது உங்களுடைய இருதய கடினத்தோடு நீங்கள் போக முடியாது. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இந்த வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த கடினம் என்ன செய்யறது, அநேக பிளெஸ்ஸிங்கை நம்ம இழந்து போகிறதுக்கு அதுதான் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் மாறுகிறது. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயம் கடினப்படும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கடந்து, டுடே இஃப் யூ ஹியர் இஸ் வேர்ட், do not harden yourself and
as you did in the rebellion during the time of testing in the wilderness. அப்போ உன்னுடைய முரட்டாட்டத்தில் நீ தான் இந்த கடினம், இருதய கடினம் எப்போ வருதுன்னா when you have a rebellion, ஒரு வாக்கு ஒரு வார்த்தையை அதுக்குள்ள ஒரு முரட்டாட்டம் ஒரு கீழ்ப்படியாமல் வரும்போது தான் கடினம் வருகிறது. rebellion takes you for the hardening of your heart. ஆண்டவருங்க அவங்களுக்குள்ள பேசுறாரு, உன்னுடைய இருதயம் கடினப்படக்கூடாது. அடுத்தது அங்க 10-11 வாசிப்போமா? 10-11 வாசிங்க. கவனிங்க, அந்த சந்ததியை ஆலோசித்து கோபத்திலே ஆணைவிட்டேன். எதனால ஆண்டவர் ஆணையிடுறாரு? அவங்களுடைய அவிசுவாசமும் இருதய கடினத்தினாலே. அது பயங்கரமான ஒரு ஆவியாக அவர்களுடைய பயணத்தை தடை செய்யக்கூடியதாய், அவங்க கிறிஸ்துக்குள்ள வளரக்கூடிய காரியங்கள், தேவனுக்குள்ள வளரக்கூடிய காரியத்தில் தடை செய்தது. பாருங்க, இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான். நம்மளுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம புது வாழ்க்கைக்குள்ள, புது எண்ணத்துக்குள்ள, புது யோசனைக்குள்ள, புது நம்பிக்கைக்குள்ள, புது எதிர்காலத்துக்குள்ள நாம் போகும்போது அநேக வேளையில பழைய காரியங்கள் வந்து மறுபடியுமாய் they will whisper in your ears. உன் காதுல அந்த சத்தம் உன் கேட்கும் போதெல்லாம் அதுக்கு நீ மறு உத்தரவு கொடுக்கும் போது மறுபடியுமாய் அந்த பழைய வாழ்க்கை உன்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். மறுபடியும் உங்களுக்குள்ள அவிசுவாசம், முரட்டாட்டங்கள் அது வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறார் என்று புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் என்று எபிரேயர் எழுதுகிறார். ஆனாலும் மீண்டும் அவர்கள் கேட்காதனால அவர்களை ஆண்டவர் கோபத்தில் அவர்களை ஆணையிடுகிறார். நீ என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள நீ போக மாட்டாய் என்று கர்த்தர் அங்க வாக்கு கொடுக்கிறார். வா, எத்தனை ஒரு என்னது சோகம், எத்தனை ஒரு சோதனையான, எத்தனை ஒரு பாதிப்பான வார்த்தைகள். அவர்களுடைய எதிர்காலமே முடிந்தது, அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் முடிந்தது. they cannot do anything. தேவனுடைய பலன் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது போயிட்டார்கள். அங்க கோபம் உண்டது. அடுத்தது 12வது வசனத்துல அங்க சொல்றார் எபிரேயர்ல, அத வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. ஒரு சத்தம், ஆவாஸ்லா, ஒரு அவிசுவாசம் இருதயம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. brothers and sisters, that none of you has a sinful, unbelieving heart that turns away from the living God. இந்த ஜீவ தேவனுடைய விலகி போகிற காரியம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவாஸ்லா அப்படின்னு போடுங்க மலாய் பைபிள். அப்படின்னா என்னது? ஒரு சைன் போட்டு நீங்க காடியில போய் கொண்டு இருக்கும் போது முன்னுக்கு ஆவாஸ்லா அப்படின்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம்? ஆபத்து, ஜாக்கிரதை, முன்னுக்கு வளவு வருது, 150ல் போவாத, காடி பிறண்டுரும், ஆக்சிடென்ட் ஆயிரும். இன்னைக்கு ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்னா சைன் போட்ட சரியா பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஒரு அவிசுவாசமான இருதயம், ஒரு அவநம்பிக்கை வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களே அப்படி நடந்தார்கள். புதிய ஏற்பாடுல முதல் தியானிக்கும் போது சீஷர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்தது. 3 வருஷம் இயேசுவோட நடந்தவர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டாயிட்டது. They cannot believe that Jesus is resurrected. அதனாலதான் இயேசு உடனே ஒரு சந்திப்பு செய்கிறார். சந்திப்பு செய்து அங்க அவங்களை கடிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்னது? அந்த அவிசுவாச ஆவி ஆண்டவர் துரத்துகிறார். அவருடைய இருதய கடினத்தை ஆண்டவர் துரத்துகிறார். அதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். நம்ம இருதயத்தை கடினப்படுத்துறது கடவுளோட வேலை இல்லை, அது பிசாசுடைய வேலை. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் கடினமாக ஆகப்படுதா? ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை கடினமாக்குறதா? பி கேர்ஃபுல். ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். ஒரு அவிசுவாசம் வருதா, ஒரு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வருதா, கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தம் இங்க கேட்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுல 13வது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. இங்க எபிரியல்ல அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவ பயணத்துல போகும்போது ஒருவர் புத்தி சொல்லி நீங்க முன் செல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணி பலப்படுத்தி முன் செல்லுங்க. 13வது வசனத்துல கவனிப்பீங்கன்னா இங்க அது வசனம், பட் என்கரேஜ் ஒன் another daily. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு அவிசுவாசம் வருதா, நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு பிரதர் சிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி ஒரு அவிசுவாசம் வருது, எனக்கு ஆண்டவரை நம்ப முடியல, ஏதோ ஒன்று என்னை தடை செய்கிறது. உடனே அதை நீங்க ஒன்று ஜெபித்து அதை கடிந்து கொள்ளுங்க. அந்த ஆவியை துரத்த வேண்டும். ஒரு பயங்கரமான சத்துருடைய அதெல்லாம் ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் பயன்படுத்தும், பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம். இந்த அவநம்பிக்கையும் இருதய கடினமும் அவன் பயன்படுத்துகிறது. ஆண்டவர் அங்கே உடனேயாக அந்த சீஷர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். லைக் மேனிஃபெஸ்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவர்களை ஆள் கொண்டுருச்சு. ஒரு பயத்தின் ஆவிகளும் அங்கே அவநம்பிக்கை ஆவிகள் அவர்களை ஆண்டு கொண்டது. அது பெரிய ஒரு தடையாய் அவர்களுக்கு உண்டானது. இயேசு அதை கடிந்து கொண்ட அன்னைக்கு ஒரு விடுதலையை அவங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுப்பார். Jesus rebuked their lack of faith and their stubbornness, refused to believe. தேவனை நம்ப முடியாத இன்னைக்கு உங்களை நான் கேட்கிறேன், இயேசு உயிரோடு எழுந்தாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்குள்ளதான் நம்மளோட லைஃப் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இந்த 3 வருஷம் 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தது நமக்காக. பூமிக்கு பிதாவானவர் ஒரே குமாரனை கொடுத்தார். அதை விசுவாசிக்கணும். ரட்சகர் இந்த பூமியில பிறந்து இந்த பூமியோட பாவத்தெல்லாம் சுமந்தார் என்று விசுவாசிக்கணும். நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்தார் சிலுவையில் என்று விசுவாசிக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி தட், அவர் 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்தார்னு நீங்கள் நான் விசுவாசிக்கணும். அதுக்குள்ள ஜீவன் அடங்கி இருக்கிறது. 3வது காரியம் கவனிப்பீங்களா, இயேசு அவர்களுக்கு ஒரு மிஷனை கொடுக்கிறார், ஒரு பணியை ஆண்டவர் கொடுக்கிறார். மறுபடியும் மார்க் எழுதின சுவிசேஷம் வாங்க. Jesus gave them mission to fulfill. அவர்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்த பிற்பாடு அவங்கள அந்த அந்த அவநம்பிக்கையிலிருந்தும் அந்த அவிசுவாசத்திலிருந்தும் இருதய கடினத்திலிருந்தும் அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் அவருடைய வல்லமை மூலமாய் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் இப்போ ஒரு பணியை சுமக்க ஆரம்பிக்கிறார். Jesus gave them a mission to fulfill. 15-16 பாப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த கடைசி வசனம் 16வது அதிகாரத்தில் 15-16 பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. மன்னிக்கவும். அப்புறம் 16 வாசிச்சா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். இன்னைக்கு நமக்கு ஒரு மிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்ததை நம்புகிற நமக்கு தேவன் ஒரு பணியை கொடுக்கிறார். Jesus gave them a mission to fulfill, whether they like it or not. After they've been delivered, அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டோன்னே, அவங்களுடைய சிந்தையிலிருந்து இருதய கடினிலிருந்து ஒரு விடுதலை வந்தோன்னே அவங்களுக்கு பணி ஆண்டவர் கொடுக்கிறார். இந்தப்பா அந்த பெட்டன் ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த வேலை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். இனி நீ உலகம் முழுவதும் போய் say to them, அவங்க சொல்றாரு அவங்களுக்கு, go into all the world and preach the gospel of all creation, to all creation. எல்லா சிருஷ்டிப்புக்கும், எல்லா சிருஷ்டிப்புக்கும், சீனவர்கள், தமிழவர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், எல்லாத்துக்கும் இந்த நற்செய்தியை நீ உலகம் முழுவதும் போய் சுவிசேஷிக்கணும்.
go to the world and preach the gospel. வாயிலிருந்து கிறிஸ்துவோடைய வார்த்தை வரணும். இயேசுவை குறித்து நீ பேசணும். இயேசுவை குறித்து அநேக இடத்துல சொல்லணும். நான் கேட்குற இந்த மாலுவில் இங்கே வந்த உங்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசு நன்மையே செய்யல? கையை காட்டுங்க. யாரும் இல்லை. எல்லாரும் இயேசு நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் இயேசு நன்மை செய்திருக்கிறார். கடந்த வாரம் ரேமனுடைய அம்மா வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹார்ட் நெஞ்சு வழியில் நான் விழுந்து கிரிட்டிக்கல் சூழ்நிலை. கடந்த வாரம் பாஸ்டர் கேசியை நான் கேரள சந்திக்கும் போது அவர் சொன்னார், எப்படி காடி எடுத்துக்கிட்டு நடு ஹைவேல பறந்துக்கிட்டு அவர் எப்படி போனார், அவ்வளோ ஸ்பீட்டில் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கிறார் என்று அவர் சொன்னார். அவ்வளோ சீரியஸ் ஆகிட்டாங்க அம்மா, அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்து ஒரு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது நிச்சயம். ஏன்னா அவர் சொன்னார், பாஸ்டர் கேசி அவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், ஒரு பயங்கரமாக இருந்தது. அது கேட்கும் போதே அது ரொம்ப, ஏன்னு சொன்னால் அந்த கிரிட்டிக்கல், ஏன்னா அந்த நினைவு எல்லாம் இழந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தெரியாது நிறைய விஷயம் நடந்தது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். இப்போ ஆண்டவர் இங்கே சீஷர கையில் ஒரு பேட்டன், ஒரு மிஷனை கொடுக்குறார். இந்த பணியை நீ எடுத்துட்டு போ. இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில் இந்த வேதத்தை தான் கொடுத்திருக்கிறார். மிஷன். இந்த வேதத்தை சுமக்க வேண்டும் நீங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்றது எத்தனை அற்புதம் தெரியுமா? அவருடைய வார்த்தையை சுமக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகு உள்ளதுன்னு சொல்றாங்க ரோமர். How beautiful it is the feet which carry the gospel of God. தேவ சுவிசேஷத்தை சுமக்கிற பாதம் எவ்வளவு அழகு உள்ளது, அவன் வாழ்க்கை எவ்வளவு அழகு உள்ளது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதை நீங்க கொண்டு போகும்போது, you are the beautiful creation. நீர் அழகு உள்ளவர், நீர் விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு. யாருக்கிட்டையும் இயேசுவை குறித்து சொல்றத தடை செய்திராது. அப்பனா உங்களுடைய நீங்களே கிறிஸ்துவை குறித்து சொல்றத தடை செய்த. You need to preach. நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நடந்த அற்புதத்தை சொன்னாலே போதும். அரை மணி நேரம் யாருக்கும் நீங்க பிரசங்கம் பண்ண தேவையில்லை. இயேசு உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொன்னால் போதும். உங்க வாயிலிருந்து இயேசுவை குறித்து நன்மையான வார்த்தைகள் வரணும், தீங்கான வார்த்தை வரக்கூடாது. மனுஷர்கள் வேதம் சொல்லுது நன்மைகளை மறந்துடுவார்கள். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் செய்த நன்மைகளை மறந்துடுவாங்க. சபையிலிருந்து தேவன் செய்த நன்மைகளை மறந்துடுவாங்க. ஊழியக்காரர் தேவன் மூலமாய் செய்த நன்மைகள், ஊழியக்காரர் செய்த நன்மைகளை மறந்துடுவாங்க. People will forget what you do to them. But remember, God will never forget you. தேவன் உன்னை மறப்பதே இல்லை. ஜனங்கள் மறந்துடுவாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆயிரும். ஜெபம் பண்ணுவோம், விடுதலை ஆயிரும். ஜெபம் பண்ணுவோம், தரித்திரம் ஓடிடும், ஆசீர்வாதம் வரும். ஜெபம் பண்ணுவோம், அவங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆனா சில காலம் கழிச்சோன்னே மறந்துடுவாங்க. உலகம் மறக்கும், மனிதர்கள் மறப்பாங்க. கர்த்தரோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும், நீங்கள் கொண்டு போகிற இந்த சுவிசேஷம் உங்களை அழகுபடுத்த ஆரம்பிக்கும். யாரும் மறந்தாலும் கர்த்தர் நம்மளை மறக்க மாட்டார். ஆண்டவர் அந்த சீஷர்களை மறக்கவே இல்லை. அவங்க நம்பல, 2 முறை கேள்விப்பட்டு நம்பல. ஆண்டவரே போயிட்டார் ஐயா, நேர போய் நின்று அந்த அவன் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் அவங்க விடுதலை ஆக்கினார், துரத்தினார். அவங்க இறுதிய கடினத்தை எல்லாம் உடைத்து போட்டார். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். பிற்பாடு அவங்க கையில் இந்த பணியை கொடுத்தார். ஆண்டவர், டேக் திஸ், கோ, இதை எடுத்துட்டு போங்க, போய் உலகம் முழுது சொல்லு, நான் செய்த நன்மைகளை சொல்லு, இந்த சுவிசேஷம் சொல்லு, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகட்டும். யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்தா
ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தரித்திரர்களுக்காகவே இயேசு வந்தார். ஃப்ரீடம் டு த கேப்டிவிட்டி. கட்டுண்டவர்கள் விடுதலை ஆக்குறதுக்காக இயேசு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தட்டும். மறுபடியும் சோர்ந்து போகாதீங்க. சரீர பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பலவீனம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்க கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த பணியை எடுத்து சீஷர்களை கொடுத்தார். He know that இவங்க கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கையோட. ஏன்னா அந்த அவநம்பிக்கை உடைத்து போட்டோன்னே அடுத்த அந்த பணியை கொடுத்தாரு. அடுத்தது கர்த்தருக்கு தெரியும், they will take this. இந்த மிஷன் அவர்கள் எடுத்து போவாங்க. இந்த பட்டணத்தை உங்களை நம்பி கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னமும் இந்த பட்டணத்தில் அழிவு வரலன்னா, ஒரு பேர் அழிவு வராத காரணம் நீங்களும் நானும் தான். மற்றவங்களை விடுங்க. சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதுனால, உங்க ஜெபத்தினால, உங்க விண்ணப்பத்தினால கர்த்தர் இந்த சபை மட்டும் இல்ல, இந்த பட்டணத்தையே பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாக்கிறார். விசுவாசிப்போம். கடைசியாக நாலாவது, finally Jesus gave them the power and the authority. இயேசு அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு அது விளங்கும் அந்த பகுதியில். ஆனாலும் இதை மறுபடியுமாய் நீங்களும் நானும் அதை உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பிங்க உங்களுக்குள்ள இந்த காரியங்களை, உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படட்டும். நம்ப ஆரம்பிங்க, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க. பலவீனமா இருக்கிறவங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் புது பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். வாசிங்க 17-18 வாசிங்க. விசுவாசம் செய்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். வாவ், ஆமென். ஜீசஸ், ஆமென். Jesus, amen. Receive this word. இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. And this sign will accompany those who believe. விசுவாசிக்கிறவங்களால் ஆகும் அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களா அப்படியே கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசிக்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு அடையாளம், ஒரு மகிமை உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். In my name, என்னுடைய நாமத்தினால, வேற நாமம் இல்ல, வேறொரு நாமம் இல்ல, இயேசுடைய நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். பயப்படாதீங்க. when you pray the devil will run. நீங்க ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுவான். அவன் உங்களை நெருங்க கூட முடியாது. நம்பணும். சொல்றாரு, they will speak in a new tongue. அந்நிய பாஷைகளை, புதிய பாஷைகளை கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு இதுதான் அந்த புதிய பாஷை, தேவனோடைய பேசுறதுக்கு. Jesus gave them the power and the authority. அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெந்தகோஸ்து நாளில் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அன்றைக்கு பெரிய ஒரு, இந்த நம்மளுடைய சபையில் பெரிய ஒரு அறுவடை உண்டாகட்டும் அன்னைக்கு. அப்படின்னா பெரிய ஒரு ஆவியான ஊற்றுதல் நடக்கட்டும் அன்றைக்கு. பெரிய ஒரு மழை பெய்யட்டும் அன்றைக்கு. ஷாத்தா காமா ஷாத்தா. ஆண்டவர் அங்க சொல்றாரு, புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பா. யாருன்னு அந்நிய பாஷை பெரியோ ஜோமன ஆரம்பிங்க. You will receive that. ஏன் தெரியுமா? அந்த பாஷை தான் உனக்கும் தேவனுக்கும் கொடுக்கக்கூடிய, உறவு செய்யக்கூடிய, பேசக்கூடிய பாஷை. To edify, Paul சொல்றார் கொரிந்திய சபையில, அது உன்னை edify, பலப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட பாஷை. People don't understand the language of tongues. ஜனங்களுக்கு அந்த பாஷையின் மொழி விளங்காது, பேசுகிற நமக்கு விளங்காது. ஆனா அது தேவனுக்கு அது விளங்குமா? இதெல்லாம் உங்களை பலப்படுத்தணும். அடுத்து சொல்றாரு, they will pick up snakes with their hands, and when they drink deadly poisons, it will not hurt them. Oh, they will place their hands on the sick people and they will get well. Wow. கடவுள் கொடுக்கிற இன்னைக்கு ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்.
அவருடைய நாமத்துல, இயேசுவுடைய நாமத்துல விசுவாசிங்க. பீட்டர் விசுவாசி. பீட்டர் இயேசுவுடைய நாமத்துல நீ ஜெபம் பண்ண, லைஃப் மாறும். விசுவாசிங்க. சுசீலாமா விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தை சத்தமா சொல்லுங்க. அந்த இயேசு சொன்னாலே உங்களுக்கு பிடிச்சிருக்க எல்லாம் வியாதிகள் ஓடும். வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மளை தொடரும். Jesus gave them the power and authority. சபைக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை. நான் மரித்த தேவன் அல்ல, நான் உயிர் தெழுந்த தேவன். நான் உயிரோடு இருக்கிறேன், சதா காலமும் உங்களோட நான் இருப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சாந்தாராமா பாபா காலாந்தாராமா ராதாராமா காஷாந்தாராமா பாபா பாபா ராதாராமா ஷாத்திரி மாலாந்தி ஷாத்தாரா காமுராந்தாராமா மாமா. ஓ ஹalleluya. லிகமாலாந்தாராமா ஷதரபாலாந்தாராபா. கம் ஆன், அப்படியே ஒரு நிமிஷம் நம்பிக்கையோட எழுந்திருந்து ஆண்டவரே நம்ம ஆராதனை நாம் ஜெபிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். ராதா ராபா லாந்தா ராபா ஷாதா ராபா லாந்தா ராபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவர் மகிமையானவர். நல்ல நம்பிக்கையோட ஒரு பலத்தோட அப்படியே ஆவியில நிரந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். கமான். ஷாதா ராபா லாந்தா ராபா லாந்தா ராபா லாந்தா ராமா. ஓ ஷாதா ராகா லாந்தா ராபா லாந்தேரி ஆந்தா. கமான், ஒரு நிமிஷம். ஓ புதிய பாஷை புதிய பாஷை புதிய பாஷை. Jesus gave them the power and the authority. Shada raga balanda raba galanda raba. O raba landa raba shada raga barianda. Oh hallelujah hallelujah hallelujah. மகிமை 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 உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், சர்வ வல்லவர். கமான், நம்பிக்கையோட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ராதா காபா, ஒரு பலன் வரட்டும், ஆவியானவருடைய பிரசன்னம் வரட்டும். Oh hallelujah hallelujah hallelujah. Shata rakabore ande. Oh hallelujah. Come church. Oh அவரை அப்படியே ஆராதிக்க ஆரம்பிங்க. உனக்கு வல்லமை கொடுத்த தேவன், உனக்கு பலனை கொடுத்த தேவன், மறு வாழ்வை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் இந்த மாலை வேளையில. There is a mission has been given to your hands. உன் கரத்தில் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். உன் மூலமாய் தேவன் நாம மகிமைப்பட வேண்டும். உங்க மூலமாய் தேவன் நாம மகிமைப்பட வேண்டும். ஓ ஹalleluya. ஷதரதரதா இகமலந்தோ ரபலந்தே ரபலந்தா ரமா. உங்களுடைய ஜெபமே ஒரு பாடலாய் வரட்டும். உங்க ஜெபமே ஒரு பாடலாய் வருவதாக. Let your prayer become the songs. புது பாடல் புது பாடல். ஓ ஹalleluya. நீர் பெரியவர், சர்வ வல்லவரே. ஓ துதிக்கு பார்த்திட மகிமை உமக்கே. இரு கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். துதிக்கு பார்த்திட மகிமை உமக்கே. இரு கரங்களை உயர்த்தி. Come on, sing. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீங்க பெரியவர். We worship you God. We worship you Lord. Shataragabalandarama. அருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உடைக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் மீண்டுமாய் எழுப்புவாராய். உடைக்கப்பட்ட பாத்திரங்களை மீண்டுமாய் எழுப்புவாராக. வல்ல கிருபையே போல
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ராதா 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 ராபா. ஒரு வல்லமை கடந்து வருவதாய், தேவ பிள்ளைகளை நிரப்பும்படியாய் வல்லமை கடந்து வருவதாய், அவன் நம்பிக்கை உடைக்கப்படுவதாய், இருதய கடினங்கள் உடைக்கப்படுவதாய். இயேசுவுடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை. ஓ, உம்மை போல யாரும் இல்லை. Father, we thank you, God. We give you all the praises. There is no one else like you. உங்களை போல ஒரு தேவன் இல்லையே. உயிர் தெழுந்த வல்லமை உள்ள தேவன், உயிரோட எழுந்த தேவன், மாட்சிமை உள்ளவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேளையில சுவாமி, உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய அடையாளங்களை இன்னைக்கு பார்த்து, Father, we sing the sign that will take place when the people believe in your resurrection. உயிர் தெழுதலை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள நடக்கிற அடையாளங்கள், change, எதிர்காலங்கள் மாற்றம், குடும்ப சூழ்நிலைகள் மாற்றம், உறவுகள் சீர்படுத்தும் மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை சபையை ஆசீர்வதிக்கட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். மகிமையால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நிரப்புங்க. Thank you Jesus. உங்க ஆவியானோட பலன், பரிசுத்த ஆவியானோட மேல வரும்போது நீ புது பலன் அடைவாய். அந்த புது பலனோட மகிமை இன்றைய நாளில் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கின் பிரகாரமாய் பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வருவதாய், உயிர் தெழுதலை விசுவாசிக்கிற மூலியமாய் நடக்கும் அடையாளம், விசுவாசத்தினால் உண்டாகும் அடையாளங்கள், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் ஐஸ்வர்யங்களாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் வியாதிஸ்தர் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும். அப்ப ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த மாலை வேளையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யூடியூப்ல இந்த செய்திகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திக்கப்படட்டும். அன்பான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமா? கர்த்தருக்கு நல்ல கரவொலி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless.